ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், இன்னைக்கு வேற சரியான மேட்ச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வாசஸ் குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் கூட இது முக்கியமான மேட்ச் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சென்னை அணிக்கு முக்கியமான மேட்ச்சு இன்னைக்கு வின் பண்ணி ஆகணும். அப்போ தான் பிளே ஆஃப்ஸுக்கு வாய்ப்பை நம்ம சென்னை அணிக்கு உருவாக்க முடியும். அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் சென்னை அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போவாங்க, எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னை சைடு பேட்டிங் சைடு போகலாங்க. பேட்டிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் ஆர்டர் கரெக்டாக செட் ஆகலன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கைக்வாட் மட்டும் தான் ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காரு. நம்ம ரஹானே சுத்தம் ஃபார்ம் அவுட்டு. டேனியல் மிச்சல் இப்போ தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்காரு. தூபே லாஸ்ட் 2 மேட்ச் விளையாடல சரியா. ஜடேஜா ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறாரு. தலை தோனி ஆடுறாரு. மொயின் அலி ஒன்றும் யூஸே பண்ணுறதில்ல பேட்டிங்கில். அதனால் டீம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம தலை தோனி தான் கொஞ்சம் வழியில் இருக்கார். அவர் விளையாடுவது சந்தேகம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி அது உண்மைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் போலிங் சைடு போனீங்கன்னா, போலிங் சைடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. பத்திரனா போயிட்டாரு, முஸ்தபிசர் ரஹ்மான் போயிட்டாங்க, அப்புறம் தீபக் சகர் ரூல்ட் அவுட்டு, அப்படி இப்படின்னு போனால பிளேயருங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் யாரும் இல்லை போலிங்கில். இருந்தாலும் நம்ம சென்னை அணி அதை வச்சு லாஸ்ட்டு மேட்ச்சு சூப்பராக வின் பண்ணாங்க பஞ்சாப் அணிக்கு ஆப்போசிட்டாக. அதனால் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் இன்றைக்கி கண்டிப்பாக போவாங்க. நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷர்துல் தாக்கூர் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான போலரு, நம்ம தேஷ்பாண்டே இருக்கார், அப்புறம் ரிச்சர்ட் கில்சன் இருக்கார், இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர். அதனால் அந்த மாதிரி ஒருவருக்கு டிசெண்டான போலிங் அட்டாக் இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி நம்ம சென்னை அணி இந்த மேட்ச்சு கையாளுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது முக்கியமான வெற்றி பெற வேண்டிய மேட்சுங்க. சென்னை அணிக்கு பிளே ஆஃப்ஸுக்கான போட்டியே இதுதான். ஏன்னா இன்னும் 3ல் 2 ஜெயிக்கணும் சென்னை அணி. அதனால் இந்த மேட்ச்சு ஜிடி அணி அடித்தாதான் அடுத்தது ராஜஸ்தான் அணியும் நம்ம ஆர்சிபி அணியும் மோதுறாங்க. ராஜஸ்தான் அணி செம ஃபார்மில் இருக்காங்க. பெங்களூர் அணி சொல்லவா வேணும், தொடர்ந்து 4 வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் 2 அணியுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த மேட்ச் வின் பண்ணால் அடுத்து 2ல் எதனா 1 தோத்தோட பரவாயில்ல, 1 ஜெயிச்சா ஈஸியாக பிளே ஆஃப்ஸுக்கு போயிடலாம். அதனால் கண்டிப்பாக சென்னை அணி இந்த மேட்ச் வெற்றி பெறணும். சப்போஸ் 3க்கு 3 வெற்றி பெற்றால் டாப் 2ல் முடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. டாப் 2ல் முடித்தா ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கிடைக்கும். குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2ன்னு 2 விளையாடலாம். குவாலிஃபயர் 1 ஜெயிச்சா ஃபைனல் போயிடலாம். அப்படி குவாலிஃபயர் 1ல் தோத்துட்டா குவாலிஃபயர் 2 விளையாடி நம்ம ஃபைனலுக்கு போகலாம். அதனால் 2 சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் சென்னை அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. 3க்கு 3 வெற்றி பெற்று ரன் ரேட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக டாப் 2ல் முடிக்கும் சென்னை அணி. எத்தனை பேரெலாம் சென்னை அணி இன்னைக்கு வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணியில் முஸ்தபிசர் ரஹ்மான் 10 ரன்னாக போனதுக்கு பதிலாக இப்போ கார்னே ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தகவல் வெளியே இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தோனிக்கும் ஓரளவுக்கு இன்ஜுரியில் இருக்கார். அவரால் சரியாக விளையாட முடியல. அந்தளவுக்கு விக்கெட் கீப்பரும் சென்னை அணியில் யாரும் இல்லை. தோனி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் இல்லை. ஏன்னா வர மேட்ச் முக்கியமான மேட்ச்சு. ஒரு யங் விக்கெட் கீப்பர்லாம் விட்டால் அந்தளவுக்கு சரியாக வராதனால கான்வேவை திருப்பி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐபிஎல் 8 போட்டிக்கு அப்புறம் ஒரு பிளேயர் ரீட்டைன் பண்ண முடியாது. எந்த பிளேயரும் ரீட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா ஐபிஎல்லே பாதி முடிஞ்சிச்சு. ஆனால் ரீட்டைன் பண்ண முடியாது, எந்த பிளேயரும் மாற்ற முடியாதுன்னு ஒரு ஐபிஎல் ரூல்ஸு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரன்னாவும் போயிட்டாரு, முஸ்தபிசர் ரஹ்மான் போயிட்டனால அவங்களுக்கு பதிலாக ஒரே ஒரு எதனா ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ இல்லை பேட்ஸ்மேனோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்தால் கண்டிப்பாக சென்னை அணி பேட்ஸ்மேனை தான் எடுப்பாங்க, கான்வே. ஏன்னா கான்வே ஓப்பனிங் நம்ம பேர் செட் ஆகாமல் இருக்குது. கான்வே வந்தார்னா கண்டிப்பாக சென்னை அணிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக கான்வே சென்னை அணியில் விளையாடுவார்னு சொல்லிட்டு வரல, பேசிகிட்டு இருக்காங்க. மேபி இந்த மேட்ச் இல்லாமல் அடுத்த மேட்ச்சில் ஏன்னா இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலை தோனி ரொம்ப வழியில் இருக்கார். அவர் அப்போ கூட நான் விளையாடுன்னு சொல்லிட்டு கட்டாயமாக விளையாடிட்டு இருக்காரு. அவரோட இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சென்னை அணி இன்னைக்கு வின் பண்ணுமா பண்ணாதா, எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.